ஒரு 57-year-old மேல் ஒரு ஸ்மோக்கிங் பேஷண்ட்டை சடன் ஆன்செட் செஸ்ட் பெயின் ஒரு ½ an hour பெயினோட வர்றாங்க. உங்கள் கேஷுவாலிட்டியில் நீங்கள் இசிஜி எடுக்கிறீங்க, அந்த இசிஜி இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்வியஸாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே வந்து நம்ம லீட் V2 அண்ட் லீட் V3 இதில் நம்ம ஆப்வியஸ் சேஞ்சஸ் என்னன்னு சொல்கிறேன். நம்மளுடைய டி வேவ்ஸ் பாருங்கள், இதுதான் வந்து டால் ஹைப்பர் அக்யூட் டி வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சேஞ்ச் தான் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சேஞ்சஸ் சீன் வித் எம்ஐ. ஸோ ஒரு பேஷண்ட் இந்த சேஞ்சஸோடு வந்திருக்காங்க, செஸ்ட் பெயின் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தான் செஸ்ட் பெயின் இருக்குது அப்படின்னா இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் இது ஃப்ராங்க் எஸ்டி எலிவேஷன்ஸாக மாறிடும். இதே பேஷண்ட்டுக்கே நீங்கள் பார்க்குறப்போ இங்கே இன்ஃபீரியர் லீட்ஸில் 2-3 AVFல உங்களுக்கு சின்ன ரெசிப்ரோக்கல் சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இட் இஸ் ஈவன் மோர் சிக்னிஃபிகண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு செஸ்ட் பெயினோட ஒரு பேஷண்ட் இப்படி ஒரு ஹைப்பர் அக்யூட் டிவேவோடு இருந்தாங்க அப்படின்னா உங்கள் ஓபிடியில் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் லோடிங் டோஸ் கொடுக்கலாம், ஹெப்பாரனைஸ் பண்ணலாம், நியர்பை கார்டியாக் சென்டருக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதில் பாயிண்ட் டு பி நோட்டட் வந்து ஃபஸ்ட் இந்த டிவே வந்து ப்ராட் பேஸ்டாக இருக்குது. நீங்கள் அசெண்டிங் லிம்பும் டிசெண்டிங் லிம்பும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏசிமெட்ரிக்காக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு பாயிண்டர்ஸ் டுவோர்ட்ஸ் இட் இஸ் அன் ஹைப்பர் அக்யூட் டி வேவ். இதோட க்ளோஸ் டிடி வந்து ஹைப்பர் கலீமியா. பட் எனிவே நீங்கள் உங்களுடைய சென்டரில் நீங்கள் எவாலுவேட் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக பொட்டாசியமும் செக் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு இசிஜிக்கு. ஸோ மேலும் இந்த மாதிரி அடுத்தடுத்த இசிஜிஸில் நம்ம நெக்ஸ்ட் டீல் பண்ணுவோம்.